அக்டோபர் 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். இலக்கை அடைவதற்கு நீண்ட தாமதமாகிறது என்று எந்த கிறிஸ்தவனும் அதிருப்தி அடையக்கூடும். தேவ வசனமாகிய ஞானப்பாலை பருக ஆவிக்குரிய ஆரோக்கியமான குணங்களை பெற்று ஆவிக்குரிய நோக்கம் ஆவிக்குரிய பலமடைந்து கிறிஸ்தவ குணலட்சணங்களில் நாம் பூரணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பூரணம் அடைந்தோமேயானால் உலகம், எதிராளியாகிய சாத்தான், சரீரம் ஆகிய இவைகளை ஜெயித்தவர்களாய் இவைகள் மூலம் வரும் எல்லா சோதனைகளையும் வென்றவர்களாய் இறுதி வரை உறுதியாய் நிற்க வேண்டும். நாம் பூரணத்தை அடைந்த பிற்பாடு தான் பலமான சோதனைகள் உண்டாகும். தேவ சேவையில் அசட்டை, நம்முடைய பலியின் ஜீவியத்தில் உற்சாகமின்மை, வெறுத்தல், உதாரண குணமின்மை, சகோதரர்களிடம் அன்பின்மை, நீதியின்மை, சத்துருக்களிடம் பெருந்தன்மையின்மை ஆகியவை வரலாம். அதற்கு இடங்கொடாமல் நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய நித்திய ஜீவனையும் தேவராஜ்யத்தில் நம்முடைய மீட்பராகிய கிறிஸ்துவோட கூட உடன் சுதந்திரராக இருக்க போகிற மகிமையான நிலையை பரிசாக வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனாக தன்னுடைய அன்பையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் வைராக்கியத்தையும் முழுமையாக நிரூபித்து காண்பிக்க வேண்டும். எதிராளியின் தாக்குதலில் இருந்து வெற்றி பெற தேவைப்படும் போது கர்த்தராகிய இயேசுவின் கிருபை பொருந்திய சகாயம் செய்யும் வார்த்தைகள் நமக்கு உண்டு என்பதை நினைவு கூற வேண்டும். ரீப்ரண்ட் 4470. வணக்கம். இன்னைக்கு நாம அக்டோபர் 10 தேதியிட்ட உங்க குறிப்பை வச்சு ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். ஆமாங்க, சரி. இது பிலிப்பியர் 3:14 வசனத்தை மையமா வச்சிருக்க. நம்ம நோக்கம் என்னன்னா, ஒரு ஆன்மீக இலக்க நோக்கி போறது, அப்புறம் அந்த இடத்துக்கு போன பிறகும் எப்படி உறுதியா நிக்கிறது, இத பத்தி இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரியா சொன்னீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த வசனம் தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ உங்களுக்காக இந்த சோர்ஸ் இந்த இலக்கு பத்தி என்ன சொல்லுது, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். இந்த சோர்ஸ் முதல்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவங்க இந்த இலக்கை அடையறதுல தாமதம் காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. ஓ, தாமதம் கூடாது. சரி. எளிமையான சத்தியங்கள் இருக்கிற வார்த்தையின் பால்ல இருந்து ஆரம்பிச்சு பால்ல இருந்தா சரி. ஆமா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பலம், ஆன்மீக பார்வை, அப்புறம் ஆற்றல் இப்படி வளர்ந்து கடைசியா முதிர்ச்சியான சத்தியங்கள்ங்கிற திட ஆகாரத்தை எடுத்துக்கிற அளவுக்கு போகணும். அதாவது கிறிஸ்தவ குணத்துல ஒரு முழு முதிர்ச்சி அடைற வரைக்கும் ஒரு பாதை இருக்குன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. ஒரு முழுமையான வளர்ச்சி. ஆனா இதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா பட்டுச்சு பாருங்க. இந்த முதிர்ச்சி நிலையை அடைறது தான் முடிவுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த சோர்ஸ் அப்படி சொல்லலையே. இல்ல, அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். உண்மையான சோதனைகள் இந்த இலக்க அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வருதுன்னு சொல்ற மாதிரி இருக்கே. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா ஆமா, அதுதான் இந்த சோர்ஸோட ஒரு முக்கிய தீம்னே சொல்லலாம். அந்த முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு வர்ற சோதனைகளை பத்தி பேசுது. என்ன மாதிரி சோதனைகள்? ரொம்ப நுட்பமான சோதனைகளா இருக்குமா. உதாரணத்துக்கு, தேவனுடைய சேவையில ஒரு சோர்வு வருது. சேவையில சோர்வா? இவ்வளவு தூரம் வந்த பிறகுமா? ஆமா. அப்புறம் நாம செய்ய வேண்டிய தியாகங்கள்ல முழுசா ஈடுபடாம கொஞ்சம் நிறுத்தி நிக்கிறது, அதாவது முழு மனசோட செய்யாம இருக்கிறது. ஓஹோ. அப்புறம் நம்ம சகோதரர்கள் கிட்ட அன்பு இல்லாம கொஞ்சம் எப்படி சொல்றது, கடுமையா நடந்துக்கிறது. பக்கத்து வீடுக்காரங்க கிட்ட அநியாயமா இருக்கிறது. சரி. எதிரிகள் கிட்ட கூட பெருந்தன்மையா இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிடுது. இது நிஜமாவே யோசிக்க வைக்குது. ஏன்னா பெரிய போராட்டங்களை ஜெயிச்சுட்டு வந்த பிறகு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல தடுமாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, கவனமா இல்லைன்னா அப்படி நடக்கலாம். அப்போ இந்த சோதனைகளை எதிர்த்து நிக்கிறதுக்கும் அந்த வசனத்துல சொன்ன பந்தய பொருள், அதாவது அந்த பரிசுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? நிச்சயமா. இந்த சோர்ஸ் அப்படிதான் இணைக்குது. இந்த சோதனைகள்ல உறுதியா நிக்கிறது தான் அந்த பரிசு, அதாவது நித்திய ஜீவன்.
கிறிஸ்துவோட உடன் சுதந்திரா இருக்கிறதுங்கிற இந்த வாக்குறுதி கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. அப்படியா? இது ஒரு பெரிய பரீட்சை மாதிரி அப்போ. ஆமா, ஒரு பெரிய பரீட்சைனே சொல்லுது. நம்ம விசுவாசம், நம்ம தைரியம், வைராக்கியம், நம்ம அன்பு, இது எல்லாத்தையும் முழுசா சோதிக்கிற ஒரு கட்டமா இது இருக்குன்னு சொல்லுது. அப்போ இந்த சவால்கள் எல்லாம் சாதாரணமானவை அல்ல. இத சமாளிக்கிறதுக்கு இந்த சோர்ஸ் ஏதாவது வழி சொல்லுதா? ஏன்னா ஒரு பக்கம் இவ்ளோ முதிர்ச்சி, இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட சோதனைகள்னா கொஞ்சம் கஷ்டமா தெரியுதே. கஷ்டம்தான், ஆனா வழி சொல்லுது. முக்கியமா என்ன சொல்லுதுன்னா, இந்த சவால்களை சமாளிக்கவும், எதிராளியோட தாக்குதல்களால நாம துவண்டு போகாம இருக்கவும், ஒவ்வொரு தேவை நேரத்திலயும் நமக்கு உதவி செய்ய வாக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய கிருபை இருக்குல்ல. ஆமா, கிருபை. அந்த கிருபைய நாம நம்பி இருக்கணும், அதை சார்ந்திருக்கணும்னு அறிவுறுத்துது. அந்த கிருபைய உறுதியா பிடிச்சுக்கிட்டா இந்த சோதனைகள்ல ஜெயிக்க முடியும்னு சொல்லுது. அதாவது நம்ம சொந்த பலத்துல இல்லாம தேவனுடைய கிருபையில நிக்கணும்னு சொல்றீங்க. சரியா பிடிச்சிங்க, அதுதான் முக்கியம். அப்படியானால் சுருக்கமா சொல்லணும்னா இந்த சோர்ஸ் சொல்ற முக்கிய செய்தி என்னன்னா, ஒரு ஆன்மீக இலக்க நோக்கி முன்னேறது ஒரு பகுதிதான், அது முக்கியம். ஆனா அந்த நிலைய அடைஞ்சதுக்கு அப்புறம் வர்ற, சில சமயம் நாம பெருசா கண்டுக்காத இந்த மாதிரி நுட்பமான சோதனைகளை எதிர்த்து அந்த நிலையில நிலைச்சு நிக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு தொடர் முயற்சி, அப்படிதானே? கண்டிப்பா, இது ஒரு தொடர்ச்சியான ஓட்ட மாதிரி, நிக்கவே முடியாது. இதெல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி யோசனைகளை தருது? உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை மட்டும் சொல்றேன். பாருங்க, இந்த சோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக நிலைய அடைஞ்ச பிறகு வர்ற போராட்டங்கள் மேல அதிக கவனம் செலுத்துது இல்லையா? ஆமா ஆமா. அப்படி பார்க்கும்போது இந்த சோர்ஸ் குறிப்பிடுற அந்த இலக்கை அடைஞ்ச பிறகு வரக்கூடிய சோதனைகள்ல, அதாவது சேவையில சோர்வு, தியாகத்துல குறைவு, உறவுகள்ல அன்பு குறைவல், அநீதி, பெருந்தன்மையின்மை, இதுல எது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப சவாலானதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல சுய பரிசோதனையா இருக்கும்.